அததான் வள்ளுவர் சொல்லுது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு. இவைகள் எவ்வாறு தோன்றுகிறது என்ற வகையை தெரிஞ்சு கொண்டான்னா அது பிரபஞ்ச தத்துவம் அவனுக்கு அவன் உணர்ந்தவனாக மாறுகிறான் என்ற அளவுல அவரும் எடுத்து கூறியிருக்கிறார். ஆனால் அந்த காலத்துல இதெல்லாம் விளக்கி சொல்வதற்கு விஞ்ஞான முறையில விளக்குவதற்கு காலமும் இல்லை, அதற்கு தகுந்த கல்வியும் இல்லை. அதனால அந்த இடத்துல ஒரு பூட்டகமாகவே வச்சுட்டே வந்தாங்க. அது மூடக்கொள்கை என்று சொல்லுவோம். மூடக்கொள்கைன்னா மடையன், அதாவது அறியாதவன் கொள்கை என்றது அர்த்தம் இல்லை. மூடம் என்றால் மறைந்து கிடக்கிறது. இப்ப சுக்கிர மூடம்னு சொல்றோம்னு வச்சுங்க, என்ன சூரியனுக்கு நேர்ல சுக்கிரம் வந்தா சூரியனுடைய வெளிச்சத்துல சுக்கிரன் தெரியறதில்லை, மறைஞ்சிருக்குது. அது முன்னையும் நிக்கலாம், அது பின்னாலேயும் நிற்கலாம். அதுதான் சுக்கிர மூடம்னு சொல்றோம். அதனால மூடம்னா அது அறிவற்றது என்றோ அல்லது அந்த அர்த்தமே இல்லை. மூடம் என்றால் மறைத்து கிடப்பது. அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்ம பழக்கத்துல வர்ற போது கருத்து மாதிரி செயல்படுவது. மடையன் சொல்றோம். மடையன்னா என்ன? அது ரொம்ப புத்தி இல்லாதவன் என்றதாக சொல்றமே, அப்படி அல்ல. அந்த காலத்துல தண்ணி பாய்ச்சத்துக்கு வயல்களுக்கு தனியா ஒரு ஆளை போட்டு அவனுக்கு அதிகாரம் கொடுத்து, கிராமத்தில் அதிகாரம் கொடுத்து, இந்த நேரம் வரைக்கும் அவனுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு மேல அதை கட்டிட்டு இன்னொருத்தருக்கு பாய்ச்சணும்னு சொல்றான் பாருங்க. அந்த தடுத்து போற தண்ணியை தடுத்து திருப்புறாரு, அந்த வேலைக்கே மடை என்று பேரு. அந்த மடை போட்டு இன்னொருத்தனுக்கு திருப்புறது மடையன்னு அந்த காலத்துல பேர் வந்தது. இந்த காலத்துல நாம சாதாரணமா உபயோகிக்கிறோம். ஏதாவது தப்பு செய்தாங்கன்னா அவனை மடையன்னு சொல்றோம். ஆனா அந்த வார்த்தை வந்ததுக்கும் இன்னைக்கு சொல்றதுக்கும் எவ்வளோ இருக்கு. அதே போல முட்டாள் என்று ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க. இந்த தேர் போயிட்டே இருந்ததுன்னா அது திருப்புறதுக்கு அதை முட்டு கொடுத்தாதான் இந்த பக்கம் திரும்ப நேரா போறது. அதுக்கு அங்க உள்ள இருந்து துணிவா இருந்து செய்யக்கூடியவர்களுக்கு சிலருக்கு தான் தெரியும். அங்க போய் அந்த முட்டு கொடுத்தான்னா தான் வரும். அவனுக்கு முட்டு ஆளுன்னு வச்சான். அவனும் இன்னொருத்தன் என்ன சாமி தூக்கிட்டே போறாங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துல நிக்க வேண்டியதா இருக்கும். சில இந்த சாதாரணமா தூக்கிட்டு போற சாமி தூக்குற வித்தை வேற. சில இடங்கள்ல ஆடும் தியாகர், அசையும் தியாகர், துள்ளும் தியாகர் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா செய்யணும். நிக்கிற போது அது அவனே தூக்கிட்டு இல்லாத ஓடுற வரைக்கும் அதை தழுக்கா செய்துட்டே வரக்கூடிய வேற. நிக்கிற போது ஆயகால் போட்டு நிக்க வைக்கிறதுக்கு பதிலாக தோல் கொடுக்கக்கூடியவன் தயாரா இருப்பான். அந்த தோல் அவன் தான் முட்டாள். முட்டு கொடுக்கிறானே அவனுக்கு முட்டாள். இந்த ரெண்டு இடத்துல இருந்த அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில நாம் பேசும் வார்த்தைகள்லயே அர்த்தம் உள்ள அடங்கியிருக்கு. அதனால அது புரியாத வரைக்கும் அது மூடப்பழக்கமாகவும், புரிந்து கொண்ட பிறகு விஞ்ஞானமாகவே இருக்கும்.